அண்ணி வர்றேன். பய விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டான். உங்களை யார் எடுத்து சொன்னாங்க? போய் கை கழட்டு வாங்க. என்னடி கல்யாணம் 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இந்த அடி அடிக்கிறே. எம்மாடியோ எப்படியோ. என்னது? ஏன் இப்படி கை தட்டுற? சும்மா இருங்க. பட்டு பகல 10 பேர் கண்ணு பட்ட அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு? வெக்கமே இல்ல. புது பொண்ணு வெக்கப்பட்டா ஆகுமா? 10 பேர் கண்ணு போடுறதுக்கு இங்க யாரு இருக்கா? சுத்திப்பா. தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு, ஆறு, அது இது.
செல்லம்மா சின்னம்மா மேலே ஆசை வந்ததம்மா. செல்லம்மா சின்னையா மேலே ஆசை இருக்குதையா. என்ன புது பொண்ணு தண்ணி தூக்க வந்திருக்கேன், இன்னும் தாகம் தீரலையா? அட நான் பாட்டு பேசிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க கூடாதா? நீ என்னைக்கு என் கல்யாணத்துக்கு வரலையோ அன்னைக்கே உன்னோட பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். உன் கல்யாணம் இல்ல சடே, என் அத்தை மாமன் கல்யாணம். அவரை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் அந்த கல்யாணத்துக்கு வந்தா எனக்கு மரியாதை கிடைக்குமா? நீயே யோசிச்சு பாரு. ஆனா ஒண்ணு சொல்றேன், உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. என் அத்தானோட நீ என்னைக்கு சேர்ந்து சிரிச்சு சந்தோஷமா குடும்பம் நடத்தணும். இதுதான் என்னுடைய ஆசை. விதிப்படிதான் நடக்கும். நம்ம கையில ஒண்ணுமே இல்ல. உனக்கு கல்யாணம்னு கவலைப்பட்டு இருந்த உங்க அப்பா அவர் கடமை முடிஞ்சதுன்னு காசி ராமேஸ்வரம் போயிட்டாரு. நான் கல்யாணத்துக்கு வரலினாலும் இப்ப நீ கலகலப்பா இருக்கிறத பாக்குறப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பள்ளி, இது சொல்லத்தான் நான் ஒரு வாரமா காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்குதான் நான் உன்னை தனியா சந்திக்க முடிஞ்சது. இப்ப நீ எனக்கு தோழி இல்ல, இனிமே நீ எனக்கு அக்கா. அத்தான கொஞ்சம் அவசர புத்தி அதிகம், அதை அனுசரிச்சு ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்க. அத்தை ரொம்ப நல்லவங்க, அவங்கள நல்லபடியா கவனிச்சுக்க. இனிமே எல்லாமே உனக்கு அவங்கதான். சொர்ணம், இது வரைக்கும் பேசிட்டு வீட்டுக்கு வராம போலாமா? வரேன், அதுக்கு ஒரு நேரம் வரும், அப்ப கண்டிப்பா வரேன். போயிட்டு வரேன். அடடே சர்க்கார் ஆபீசரே, எங்க சார் வந்தீங்க? என்ன பஜமுத்து அம்பலா இருக்காரா? உள்ளதாங்க இருக்கிறாரு. நீங்களா இங்கே இருங்க, ஆபீசர் பார்த்துட்டு போனதுக்கு பிறகு நீங்க பார்க்கலாம். வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. உங்களை பத்தியும் பஞ்சாயத்து போர்டு நிர்வாகத்தை பத்தியும் ரிப்போர்ட்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. பதவிக்குன்னு வந்தாச்சுன்னா அடுத்து வர்றது கெட்ட பேர் தானுங்களே. ஸ்கூல் டீச்சர் மேரிக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா வர மொட்டை பெட்டிஷன் வந்திருக்கு. இந்த விவகாரங்கள்லாம் டிப்டி கலெக்டர் வேற போச்சுன்னா நிலைமைகள் மோசமா இருக்கும். நல்ல சமயத்துல வந்து ஞாபகப்படுத்துனீங்க. இனிமே நான் எச்சரிக்கையோட நடந்துக்கிறேன். அப்ப நான் வரட்டுங்களா? என்னையா வந்த உடனே புறப்படுறது? உட்காருங்க, காசு போங்க. ஐயா உட்காருங்க. டேய் பட்டை கொண்டாடா. பட்டை வேணாடா, காபி கொண்டாடா. இல்லங்க அவசரத்துல வந்துருச்சு. டிப்டி கலெக்டர் டூர் வந்திருக்காரு, நான் அவசரம் போகணும். அப்புறம் வந்து பாக்குறேன். நல்லதுயா. வணக்கம். நல்லதுயா. நான் அவரை அனுப்பிச்சிட்டு வரேன். கருப்பையா யாரியா? நான் தானுங்க. ஆனா நான் கூப்பிடுறது காதல விளங்கலையா? முதல்ல இந்த கிருதாவை எடியா, அதான் காது அடைச்சிருச்சு. இது என் பரம்பரை சொத்துங்க. உங்க அப்பா சேர்த்து வச்சது இதானா? நான் சேர்த்தது தாங்க, அவர் சேர்த்தது வீட்டுல இருக்கு. ஆமா பகலே என்ன நிதானமா தாங்க. அப்ப கை தாங்களா ஏறு. வணக்கம் ஐயா. மகாராஜனாரு கருப்பையா உட்காரு உட்காரு. நீதானே கலப்பு திருமணம் கன்னிச்சாமி? ஆமாங்க. என்ன ஜோடியாவே வந்திருக்கிறீங்க? உள்ள ஒருத்தர் தாயா போலாம். உள்ள போறது புடவையா வேஷ்டியா? நானே போறேனுங்க. நீ ஐயாவை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிற. என்னங்க வேற? என்னங்க ஐயா சொன்னாலும் ஞாபகம் இருக்கா? உங்க காரியம் முடிஞ்சதும் பொன்னி காவேரி அஞ்சுவோம், இது மூணையும் தென்னந்தோப்பு குடிச்சிட்டு ஐயாவுக்கு தள்ளிரு. உடனே தள்ளிடுறேங்க. இப்ப எனக்கு ஏதாவது தள்ளு. விட மாட்டீங்களா? என்னப்பா இந்தாங்க. அப்ப நான் வரட்டுங்களா? இவன் சாப்பிட்டது என்ன தள்ளுது? உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ பச்சை கிளி பச்சை மலை பக்கத்திலே மேயுதன்னு சொன்னாங்க. சொன்னவங்க வார்த்தையிலே நியாயம் என்ன கண்ணாத்தா? உச்சி ஏன் சும்மா எனக்கு வலிக்குது. ஏண்டி சிரிக்கிற? உச்சி வகுந்தெடுத்து பிச்சை பூ வச்சு பச்சை மலை பக்கத்துல பொண்ணு இருக்கா, அது நினைச்சு பாட்டு பாடுது. அப்படியா கதை? ஏண்டா ராத்திரி 2ஆம் நாட சினிமா போயிட்டு வந்தியா, அதை நினைச்சுக்கிட்ட வேலை செஞ்சிருப்ப. ஏண்டா எதமா பார்த்து வேலை செய்யக்கூடாதா? ஏமாப்பா இவ்வளவு எங்கேயாச்சும் அடி பட்டுச்சாடா? ஒரு பக்கத்து சப்பையே பேச போச்சு. அத்தை சரியான விழுக்காடு. சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணிடுங்க அத்தை. போவண்ணி. ஏமா அண்ணனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சீங்க, அவர் தோப்பக்கம் வயல் பக்கம் வர்றதே இல்ல.
எனக்கும் பண்ணி வச்சீங்கன்னா அப்போ சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு சொல்லாம சொல்றேன். அதேதான் அத்தை. அம்மா அந்த வலிக்குதுல்ல, விளக்கணை எடுத்து போய் நீவி விடுறேன் போ. அம்மா அம்மா இன்னி பயவுல நல்லா திங்கு. வேற குறைக்குது, சீக்கிரம் நடந்து போய் தொலைடா. என்னங்க இவ்வளவு நேரம் கழிச்சா வருது? பார்த்து பார்த்து கண்ணெல்லாம் பூத்து போச்சு. ஏன் உடம்புல இப்படி வேத்து போயிருக்கு? ஆமா, அந்த பையன் வரல. எந்த பையன்? பச்சை பையன் வரலையா? வரலையே. இல்லையா? எங்க போயிருப்பான் அந்த பையன்? ஏன் இப்படி பதறி போய் வர்றீங்க? எங்க போனானே தெரியலையே. அவன் வரும்போது வரட்டும், நீங்க சாப்பிட வாங்க. வாங்க. யாரு இது? ஐயோ, பாக்காதீங்க பாக்காதீங்க, நான் ஒண்ணு இல்லாம இருக்கிறேன். நான் என் வேஸ்ட் எப்படின்னு போயிடுச்சு. ஐயா விட்டு வேஸ்ட் இருந்தா தூக்கி போடுங்க. சுத்த வெக்கம் கட்ட மனுஷன். வள்ளி, ஏன்டா வரும்போதே லோ லோன்னு கத்திட்டு வர? என்ன விஷயம்? அவ எங்கம்மா? விளக்கமா இருக்கா? விளக்கமா இருக்கலாம். வீட்டுக்கு விளக்கமா இருக்காடா. 3 நாளைக்கு வீட்டுக்குள்ள வரக்கூடாதுடா. அப்படியா? ஆ. சரி சரி. அப்படியாட்டு நேரம் அங்க போறானே. அடே வள்ளி வள்ளி, இந்த பூ வச்சுக்க. ஐயோ வேணாங்க. 3 நாளைக்கு அவ பூ வைக்க கூடாதுடா. சாமி ரூம்குள்ள போக கூடாது. நீ அவளை தொடக்கூடாது. அவளும் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. வாடா சோறுதிங்க வாடா. நீ போமா. கெட்டி பையன்